கட்டுமரம் வந்துருச்சு கை நிறைய காசே வரும். கட்டுமரம் வந்துருச்சு கை நிறைய காசே வரும். 5 ரூபா 7 ரூபா 8 ரூபா. ஏடா நம்ம ஆளுங்க கரைக்கு வந்தாச்சா? வந்தாச்சுண்ணே. நான் ஒருத்த வரான். அவன் யாரு? தெரியும் புது ஆளா இருக்கு. வா விஜயாச்சு பாப்போம். யாரையா நீ ஊருக்கு புதுசா இருக்கு? ஆமாங்க, காத்துல திசை மாதிரி வந்துட்டேன். ஏய், எங்க ஊர்ல கரைப்பிடி கூட தெரியுமா உனக்கு? நானும் உங்களை மாதிரி தொழிலாளி தானே. ஆபத்துக்கு தொழில் எப்படி இந்த நிலைமை உங்களுக்கு வந்துருதா? எங்க ஊருக்குள்ள வந்து அதிகப்படியா பேசுறியா? వదనమే చంద్రబింబము మలంద సరోజము వదనమే చంద్రబింబము మారణము నిర్మిళియ మధుర గానము వదనమే చంద్రబింబము. என் முகம் சந்திரபிம்பம் மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேனா? அப்போ வதனமே சந்திரபிம்பமேன்னு பாண்டீங்களா? நம்ம கழுத மிக நல்ல கழுத, பாட்ட சாட்டம் இல்லாமல்ல மூக்கு மட்டும் வெள்ள கழுத. கழுதன்னு பாடுறனே, கழுதனா நீ அர்த்தமா? இந்த வயசுலயும் குறும்பு போறே உங்களுக்கு. அது கூட பிறந்ததாச்சு, போகுமா? அது கிடக்கட்டும். என் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? நசுங்கி போற பித்தளை சட்டி மாதிரி இருக்கு. ஐயோ சரோஜா, கோச்சுக்கிட்டியா? பின்ன நான் அழகா இல்லைன்னா எதுக்காக என்ன கட்டிட்டீங்களா? கட்டிக்கிட்டேன்னு சொல்லாத, தப்பு. வச்சுக்கிட்டேன். சரி, எதுக்காக வச்சுக்கிட்டீங்களா? ஊர்ல வச்சிருக்கிறவெல்லாம் எதுக்காக வச்சிருக்கான்? அதுக்காகத்தான் நானும் வச்சிருக்கேன். சின்ன வயசுலயே கட்டினவ போயிட்டா, என்ன பண்றது? ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, அடி ராதே உனக்கு கோபம். முதலாளியா இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? சிவ பூசையில கரடி பூந்த மாதிரி. கடலோரத்துல பயங்கர அடித்தடி சண்டைங்க. என்னடா உளர்ற? விவரமா சொல்ற. வேற ஒரு காரன் ஒருத்த வந்து நம்ம ஊரை கரை பிடிச்சாங்க. அதை நம்ம ஆளுங்க ஏத்தாங்க. அப்படி அவன் கேட்கல. நம்ம ஆளுங்க அவரை போட்டு அடிக்கிறாங்களா? இல்லைங்க முதலாளி, அவன் தான் நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறான். அவன் யாருறான்? நம்ம குப்பத்துக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்களையே அடிக்கிறவன். டேய், அவன் கை காலோட ஊருக்கு திரும்பி போக கூடாது. நான் சொன்னேன்னு சாத்தப்பன், பக்கிரி, சண்டி இவங்களையெல்லாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு வர சொல்லு. நம்ம பசங்களை சும்மாவே சொல்லக்கூடாது. எப்படி? நல்லா உதவுறாங்க. இங்க வாடா, போங்கடா, போங்கடா. ஏண்டா, எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க ஆளுங்களையே அடிக்கிறியே? அவ்வளவு பெரிய தில்லுக்காரனா நீ? நான் தில்லுக்காரன் ஆனா ஒம்புக்காரன் இல்ல. காத்துல திசை தப்பி வந்துட்டேன். உங்களாலதான் கைப்பிடி விடான்னு ஒம்புக்கு வந்தாங்க. நான் சண்டைக்காரன் இல்ல, நல்ல உழைப்பாளி. உண்மைதாங்க. ஒத்தால கடல உள்ள மீனப்புறம் முடிச்சு வந்திருக்கான்னா சும்மாவா? எந்த ஊரு நீ? எல்லா ஊருமே என் ஊரு தாங்க. ஆமா, இவரு திருவிளையாடல வர பரமசிவன். இத பாருங்க, எனக்கு தாய் தகப்பேன் சொந்த பந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. அப்ப அனாத அது அப்படியே சொல்லலாம். யாருமே இல்லாத அனாதங்கிற பேசாம என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்க. என்ன யோசிக்கிற? ஒட்டியப்பா. நல்ல வேலைக்காரனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனாலதான் கேக்குறேன். சரின்னு சொல்லு. சரிங்க. இங்க வய தொந்தர தப்பு. சரிங்க. நான் மட்டும் என்ன சொல்லி நான் சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? என் பொண்ணு சுசீலா பிளவுஸ் 2 படிக்கிறான். யாருப்பா அது? இதுவா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காமா. நல்ல உழைப்பாளி. வணக்கங்க. உன் பேர் என்ன? என் பேரு ராமசாமி. சுருக்கி ராமுன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நீளமா தான் பிடிக்கும்னா ராமசாமி பிள்ளைன்னு கூப்பிடுங்க. ராமு, என் பொண்ணு கொஞ்சம் ஃபீடா பேசுவா. அதெல்லாம் இதுல வச்சுக்காத. ஏய் அல்ல, என்ன திமிரு இருந்தா என் காலடியெல்லாம் அழிப்ப நீ. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல பேச்சு கேட்க மாட்டியா? இரு இரு. டெண்டரு 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 டாய். நவீன், நீ ரன். அப்பா, டேய் அப்பா. ஐயா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா. தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா. ஐ ஆமா, இன்னைக்கு தலைய மாத்திக்கிட்டியடாப்பா. இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்தா முந்தங்க நைனா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா. ராத்திரியோ தொல்லை பண்றீங்களே நைனா. ராத்திரியானதான் கல்யாணம் நினைப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணி வைடா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா? நீ என்னடாப்பா பண்ணன? பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே. நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண தெரியும்டா அப்பா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுத படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொலை வரைக்கும் கொண்டு போய் துவைச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க? எனக்கு எப்பதான்டா கல்யாணம்? நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா. அப்பா ஆஞ்சநேயா, நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா, நீ தான் நம்ம ஆளு. 2 பொண்டாட்டிக்கிற, நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகன் கிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா. இங்க இருக்குங்க. ஏன்டா அடிக்கடி மாத்திக்கிற? ஏன் இஷ்டம். சரிடா. ஆளு நரம்பா இருக்க, காலு இரும்புமா இருக்கு. ஏரியா கலை சும்மா களைவா இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாம் போடி. அனியா காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே என்னையா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி கத்துற? பறி கொடுத்த மாதிரி என்னடி? பறியா போயிடுச்சுடி. அங்க பாருடி. என்னால ஓட முடியலடா. ஓட முடியாது பொண்டாட்டிய. என்னையா பேசிட்டு இருக்க? வெட்டலாம் அவனை. அடியே வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். அடிச்சு தலையா
ஐயா தெரியாம படுத்துக்கம்மா ஐயா ஏன் பையனை அடிக்கிற? இது என்ன நாக்கலாம் பூச்சியா? பார்க்கலாம் பூச்சியா? யோ உன் மவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராத்திரி வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டாயா. ஏங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒண்ணுமே செய்யலடாப்பா. ஒண்ணுமே செய்யலான்டப்பா. இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன். ஐயோ என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க. இவர் இருந்தவன செத்தன. இந்த பாரு ஒட்டட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி. டேய் அப்பா ஆமை வருடா அப்பா. எந்த ஆமை? நாட்டாமை. யோ என்னையா என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கேட்டீங்களான்னா அவர் எப்படி கேட்பாரு? சொன்னா தானங்க கேட்பாரு. நீங்க சொல்ல போறது இல்ல, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபா 90 பைசா தர்றேன். அது என்னையா பேட்டா சிறப்பு மாதிரி 12.90? 12 ரூபா உங்களுக்கு சாராயத்துக்கு, 90 பைசா ஊர்லாக்கி. மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்சு அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவன் வீட்டுக்கு போ. வா வீட்டுக்கு ஏய் இங்க வா. எதுக்குடா கூப்பிடுற? வர முடியாது போடா தட்டியா. வர வர இந்த திருட்டு பசங்களுக்கு எந்த பொருளை கடத்தணுங்கிற ஒரு விவசாயம் இல்லாம போச்சியா. போன வாரம் ஒரு கிழவியை கடத்திட்டு போயிட்டாங்கயா. கிழவி எதுக்காக கடத்தணும்? கிழவி வாயில தங்கப்பல் கட்டி இருந்தாலும் அதுக்காக கடத்திட்டு போயிட்டாங்கயா. அப்ப பல்ல புடிக்கிட்டு விட்டுருவாங்க. இந்தா பொண்ணு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மீனை கடத்திட்டு இருக்க தெரியல, போகடா. பைத்தியத்துக்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்ட பாரு. ஏய் ராமு, ராமு சாப்பிடுமா? ஆமா சாப்பாடு இப்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், வர சொல்லு. ஏய் ராமு கூப்பிடுறல, காதுல விழலையா? கூப்பிட்டீங்களாப்பா? ஸ்கூட்டர் தொடச்சியா? தொடச்சி தான் போய் சாப்பிட்டேன். இந்த துணியால தொடச்சியா? ஆமா. இதுல இருக்கிற அழுக்கே அதுலயே ஒட்டி இருக்கும். கொஞ்சம் இருங்க, என் துண்டு போட்டு துடைக்கிறேன். ஆமா தொடச்சு கிழிச்சு. இதுங்கெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதே இல்ல. சோத்து தண்டம். Stupid. ஏன் நின்னுட்டு இருக்க? போய் மிச்சத்தையும் கொட்டிக்க. ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே கிளாஸ் சாராயம் குடிக்கிற? நான் உழைக்கிறவன், உடம்பு ஒழிக்கா குடிக்கிறேன், போதையா குடிக்கல. ராமு, நான் முதலாளியோட பெரிய போட்டு கடல்ல கவுந்து போச்சு. என்ன நான் சொல்லிட்டே இருக்க, பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். யோ போட்டு முழுகுனா அந்த முங்கியா இருக்க முடியும்? போய் முதலாளிட்ட போய் சொல்லு. ஆமாங்க முதலாளி, மூழ்கி போன போட்ட இங்கேயே எடுக்க முடியும்னு உங்க முதலாளி கிட்ட போய் சொல்றான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. டேய் ராஸ்கல், அந்த போட்டோட விலை என்ன தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். அது மூழ்கி போச்சுன்னு சொன்னா அது போனா போகட்டும்னு அலட்சியமா சொன்னியாமே. வேலைக்கார நாய்ங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியா? முதலாளி கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. அந்த போட்டோட விலை நமக்கு பணமா கிடைக்கும். என்னடா சொல்ற? அந்த போட்டை நாம இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு நாள் ஆபீசர்ஸ் வந்தாங்க, அவங்க நீட்ட பேப்பர்ல நீங்க கை நாட்டு வச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். ராமு, ரொம்ப அவசரப்பட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. பெரிய வார்த்தைலாம் சொல்லாத முதலாளி. மாமா மாமா
பாக்கு மாத்தி பரிசம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். 4 மீன் போட. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? கிழவிக்கு தெரிஞ்சா மொத்தம் முத்தி விடுவா. பொடி கழுத. போடா கிழவா. ஏன் பைத்தியக்கார கழுத? பொடி. நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க தாத்தா பைத்தியம், எல்லாரும் பைத்தியம். அடிக்காத. ஏய் பைத்தியம் கிழவா பைத்தியம். ஏங்க மீன் கட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏன் அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் தம்பி. பைத்தியமா? ஆமா. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா?